பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுவாமிநாதன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். இந்த விஜய் வேட்புமனு தாக்கல்ல பெரம்பூர் தொகுதியில தாக்கல் செய்ததிலும் திருச்சி கிழக்கு தொகுதியில தாக்கல் செய்ததிலும் சொத்து மதிப்பு வேறுபட்டு இருக்கிறது. பெரம்பூர் தொகுதியில தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்க தகவலை விட திருச்சி கிழக்கில் சொத்து மதிப்பு 220 கோடி சொல்லியிருக்காரு. பெரம்பூர்ல 115 கோடின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏறத்தாழ 100 கோடி வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பெரம்பூரை சேர்ந்த விக்னேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்கிறார். நீதிமன்றம் இந்த சொத்து மதிப்பை குறைத்து காண்பித்தது முறைகேடானது அப்படின்னு வருமான வரித்துறைக்கு பதிலளிக்க உத்தரவிட்டிருக்குது. இப்ப இந்த விஷயத்துல விஜய் ஒருவேளை ஏதாவது ஒரு தொகுதியில வெற்றி பெற்றாலோ இல்ல 2 தொகுதியிலும் வெற்றி பெற்றாலோ எம்எல்ஏவாக பதவியேற்பதில் இந்த வழக்கு சிக்கலை உண்டாக்குமா? இந்த விசாரணை முடிந்துதான் அவர் பதவியேற்கும் அப்படி ஒரு சூழல் இருக்குமா? முதல்ல விஜய் அவர்களுடைய அந்த வேட்பு மனுவில் முரண்பட்ட தகவல்கள் அப்படிதான் நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு பெரம்பூர் தொகுதியில் ஒரு சொத்து மதிப்பாகவும் திருச்சி கிழக்குக்கு இன்னொரு சொத்து மதிப்பாகவும் இருக்கு. நீங்க பொது அரசியல் கட்சியினருடைய சொத்து மதிப்பு உயரும் நம்ம பார்த்திருப்போம் சார். ஒரு 2011 தேர்தலுக்கும் 16 தேர்தலுக்கும் இடையில 30 மடங்கு உயர்ந்து விட்டது, 8 மடங்கு உயர்ந்து விட்டதுலாம் நம்ம ஊடகங்கள்ல செய்தியெல்லாம் எழுதியிருக்கோம். பட் ஒரே காலகட்டத்துல ஒரு 3 நாட்கள் 2 நாட்கள் இடைவெளியில தாக்கல் செய்யப்படக்கூடிய வேட்பு மனுக்கள்ல இங்க ஒன்றாகவும் அங்க ஒன்றாகவும் பதிவு செய்யப்படலாம். அதுல உள்நோக்கம் இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா இது ஒரு வகையான ஒரு தவறான முறையில போன அந்த வேட்பு மனுவை பூர்த்தி செய்து கொடுத்தவர்களுடைய தவறு. முறையான தகவல்களை செய்ய இது முதல்ல அடிப்படை தோல்வி. நீங்க தேர்தலில் வருவது வெற்றி தோல்வி, அது ரெண்டாவது. நீங்க ஒரு வேட்பு மனுவை தாக்கல் செய்கிற பொழுது 2 தொகுதிக்கு தாக்கல் செய்றீங்க. தாக்கல் செய்கிற பொழுது ஒரு மெத்தட்லையும் அங்க தாக்கல் செய்கிற பொழுது இன்னொரு முரண்பட்ட தகவலும் இருக்கிறதுங்கிறது அந்த கட்சிக்கு முதல்ல பின்னடைவு. அதாவது அவர் கூட இருக்கக்கூடிய நபர்கள் எந்த அளவுக்கு பலவீனமானவர்களாக இருக்காங்க அப்படிங்கிறது. நீங்க அதாவது பொதுவா உங்களுக்கு தெரியும், ஒரு வேட்புமனுவை பூர்த்தி செய்யறதுங்கிறதே ஒரு வழக்கறிஞரை வைத்துதான் பெரும்பான்மையானவர் எழுதுவாங்க. திமுக அதிமுக அந்த வழக்கறிஞரை தான் அதை டீல் பண்ணுவாங்க. அப்ப நீங்க தாவேக்காவில் இருக்கக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு பொறுப்புணர்வோடு அந்த கட்சியினுடைய தலைவரையே அப்படிதான் நினைக்கிறாங்க. அப்ப அது ரொம்ப ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு இடம், அதை சரி செய்ய வேண்டிய இடம் அப்படிங்கிறத பாக்குறேன். ஒன்று. இன்னொன்று, அவர் வெற்றி பெற்ற பின்பு பதவியேற்கிறதுல இது சிக்கலை ஏற்படுத்தணும் நம்மள. ஏன்னா வழக்கு நிலுவையில் இருக்கும். அந்த வழக்கெல்லாம் முடிந்த பின்பு ஒருவேளை இவர் செய்த இந்த வழக்குல இவர் மீதான நிரூபிக்கப்பட்டார், இல்ல ரெண்டுமே முரண்பட்ட தகவல் தான் சொல்லியிருக்காரு, அது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு கூடியதாக இருக்கு, அல்லது அப்படி முரண்பட்ட தகவல்களை சொன்னது ஊர்ஜிதமாக புலப்பட்டிருக்கிறது என்று சொன்னா அந்த நேரத்துல அவருடைய எம்எல்ஏ பதவிக்கு ஆபத்து வரலாம். மற்றபடி இது ஒரு வழக்கு, நமக்கு தெரியும் வழக்கு நடவடிக்கைகள் நீண்ட கால ப்ராசஸ்ல போய்கிட்டே இருக்கும். தேர்தல் 23ஆம் தேதி நடக்க போயிருது, முடிவு அடுத்த மாதத்தின் தொடக்கத்திலே வந்துவிடும். ஸோ அதற்கும் இதற்கும் பெரிய சம்பந்தம் இருக்காது. பட் இது விஜய் கட்சியின் மீதான பெரும் பின்னடை. நீங்க மக்கள் அவருக்கு ஓட்டு போடுறாங்க, பெருந்திரளா போடுறாங்க. ஒரு தன்னுடைய வேட்பு மனுவையே அவர் இத்தனை தவறுகள் இருக்கிறது, 2 ஊர்களில் வெவ்வேறு வகையான தாக்கல் செய்யறாங்கன்னா, தமிழ்நாடு அப்படி இல்லை. 5 கோடி வாக்காளர்கள், 8 கோடி மக்கள் தொகை, எத்தனை ஆயிரக்கணக்கான திட்டங்கள், பயனாளிகள். அப்போ ஒரு சொந்த மனுவை தாக்கல் செய்வதிலே இவ்வளவு முரண் கொண்டுள்ள மக்கள் எப்படி அபிமானமாக நம்புவார்கள் என்பதில் தாவேக்காவை அறிவு சார்ந்த தளத்திலிருந்து அணுகிறவர்கள் ஒரு பின்னடைவாக பார்ப்பாங்க. அந்த வகையில மட்டும்தான் இது தாவேக்காவுக்கு பாதிப்பை தரும் தான் நான் பாக்குறேன். சட்ட ரீதியாக இது ஒரு பெரிய பின்னணி தந்து விடாது. சட்ட ரீதியாக இது ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் ஒரு பார்வை ரீதியாக ஒரு பின்னடைவு அப்படின்றீங்க. ஆனா விஜய் செங்கோட்டையன் ஒரு முன்னாள் அமைச்சர், கூப்பா கிருஷ்ணன் ஒரு முன்னாள் அமைச்சர், ஜேசிடி பிரபாகர் ஒரு முன்னாள் எம்எல்ஏ, இப்படி எல்லாம் கட்சியில வெவ்வேறு தொகுதிகளில இருந்து வந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. திராவிட கட்சிகள்ல போட்டியிட்டவங்க இருக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சியில போட்டியிட்டவங்க இருக்காங்க. அப்படின்னா இவங்க கிட்ட அந்த வேட்புமனு ஒரு முறை சரிபார்க்க சொல்லி இதுல ஏதாவது குறை கோளாறு இருக்கிறதா? ஏன்னா இப்படி சமூக தளத்துல அந்த நம்மளுடைய இமேஜ் மேல ஒரு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய விஷயமா இது இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக யாராவது அங்க இருக்க நிர்வாகிகள் கலந்து ஆலோசிச்சிருக்கலாம்ல. ஆனா அப்படி எல்லாம் ஒரு முக்கியத்துவம் பெருசா அவங்களுக்கு கொடுக்காம இவங்களே இது நமக்கு தெரியும் போதுமானது பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? நிச்சயமா அதுதான் இந்த இயக்கத்தினுடைய பின்னடைவு. அனுபவத்திற்கு ஒரு விலை இருக்கல. அனுபவம் விலைமதிப்பற்றது. நீங்க தேர்தலில் யார் வேண்டுமானாலும் பணி செய்யலாம், ஒரு அனுபவத்தர் பணி செய்யலாம். நீங்க இப்ப கேட்டீங்க செங்கோட்டையன் போன்றவர்களை பயன்படுத்தலையான்னு. செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் போன பொழுது நம்ம எல்லாருமே விவாதித்தோம், எல்லா ஊடகவியலாளர்களும். செங்கோட்டையன் யாரு தெரியுமா? சாதாரண ஆள் இல்ல. ஜெயலலிதாவோட பயணத்திட்டத்தை வடிவமைச்சவர். விஜயனுடைய பயணம் ரத்தாயிட்டே இருக்கு. பள்ளிக்கூடத்துல மாணவன் லீவ் எடுக்கிற மாதிரி ஒரு நாள் பிரசன்ட் ஒரு நாள் ஆப்சன்ட். இந்த பையன் சொல்லுவாங்க, பக்கத்துல இருக்கிற பையன் திடீர்னு பாதி நாள் வரமாட்டார். என்ன, அவருக்கு காய்ச்சல், அவருக்கு தலைவலி, அவருக்கு இன்னைக்கு வயிற்று வலி, ஒரு நாள் வரா ஒரு நாள் வரமாட்டான். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஆப்சன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு நாள் பிரச்சாரத்துக்கு வராரு, ஒரு நாள் ரத்தம் இருக்கு. அப்ப செங்கோட்டையன் அங்கேயே பயன்படுத்தப்படலையே.
நீங்க கிட்டத்தட்ட பயணத்தை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட மார்ச் 15ஆம் தேதியிலிருந்து இன்றைய வரை அவரு பிரச்சாரத்துக்கோ இல்ல வீட்டிலிருந்து வெளியிலே வந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக சுமார் ஒரு 14 நாட்கள் தான் இருக்கும். மார்ச் ஆமா, மாதத்துல ஒரு 3 நாட்கள், ஏப்ரல் மாதத்துல ஒரு 12 நாட்கள், அவ்வளவுதான். 11 நாட்கள், இந்த அளவு தான் அவருடைய 15 நாட்கள் வச்சுங்களேன். ஏறத்தாழ 15 நாட்கள் அவரு பிரச்சாரத்திற்காக வெளியே வந்திருக்கிறார். அந்த அளவுக்கு வேற யாரும் அவங்க கட்சியில மாநிலம் முழுவதும் செல்லக்கூடிய அளவுக்கான பிரச்சாரகரும் அவங்க அடையாளப்படுத்தல. மற்றவங்கலாம் அவங்கவங்க தொகுதிக்குள்ளேயே நிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் ஒருவேளை சமூக வலைதளம் நமக்கான அந்த புகழ் வெளிச்சம் அதுவே போதுமானது. பிரச்சார திட்டம்லாம் தேவையில்லை அப்படின்றதுதான் கருத்தில் கொண்டிருக்கிறார். நம்ம நிச்சயமா சார் அவர் முழுக்க முழுக்க நம்புறது சோசியல் மீடியாக்களை தான் நம்புகிறார். இன்ஸ்டாகிராம், பேஸ்புக். நீங்க காரைக்குடியில ஒரு வேட்பாளர் சார் பிரபுன்னு இருக்காரு. அவர் பிரபலமா இருக்காரு அந்த ஊர்ல. என்னன்னு பார்த்தா இன்ஸ்டாகிராம்ல இருக்காரு, வேற ஒண்ணுமே இல்ல. அவர் போய் மக்களுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணாரு, போராட்டம் பண்ணாரு. அங்க உங்களுக்கு தெரியும் சீமான் நிக்கிறாரு, களப்போராளி. எவ்வளவு பெரிய போராட்ட குணம் கொண்டவர் சீமான். அவர் ஜெயிக்கிறாரு, தோக்குறாரு, தமிழ் தேசியம் வெல்லுது, தோக்குது, அது ரெண்டாவது. பட் அந்த இடத்துல களத்துல நிக்கிறது சீமான். இன்னொரு தேர்வோகி பாண்டி தனியா நிக்கிற பொழுதே அமமுக போனதும் 30,000 ஓட்டுக்கு மேல எடுத்தவர். அங்க மாங்குடி, அங்க மக்களோட நெருக்கமான குடி நிற்கிறார். ஆனா அவர்களுக்கு இணையா தாவேக வேட்பாளர் கவனிக்கப்படுறார் பிரபு. பிரபு என்ன பண்ணிருக்காரு தொகுதிக்குள்ள போய் கேட்டா சோசியல் மீடியால ஆக்டிவா இருப்பாருங்கிறாங்க. நீங்க விஜய் அந்த ஊர்ல போய் பேசவே இல்லை, காரைக்குடியில போய். ஆனா அந்த பிரபு கையை பிடித்து மேல தூக்கி காட்டுறாரு, எல்லா விஷயமும் பண்றாரு. கிட்டத்தட்ட அது ஒரு சோசியல் மீடியால இன்ஃபுளுன்சர். இந்த உள்ளூர்கள்ல ஒரு புதிய நகைக்கடை திறந்தா, ஒரு புதிய ஜுவல்லரி திறந்தா ஒரு கூட்டம் வருவாங்க, இன்ஃபுளுன்சர் அப்படின்னு வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு அரசியலை தான் விஜய் பண்ணுகிறார், தாவேக பண்றாங்க. பட் நம்ம அதை ஒரு அறிவார்ந்த தளத்துல இருந்து அணுகிறதுனால விஜய் செய்யறது நமக்கு முரணாக தெரியுது. ஆனா மக்கள் அதை ஏற்கதான் செய்யறாங்க. அந்த இடம் தான் ஒரு குழப்பமா இருக்கு. நீங்க நம்ம தளத்துல இருந்து நம்ம அறிவார்ந்தமா பார்க்கிற பொழுது விஜய் அரசியல் விமர்சனம் இருக்கு. எடப்பாடி உழைக்கிறாரே சார், கிட்டத்தட்ட 1 ஆண்டு காலமா அவர் போயிட்டே இருக்காரு, அவர் பஸ் எடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. 6-7 மாதங்களுக்கு மேல போறாரு. ஸ்டாலின் தொடர்ச்சியா பயணிக்கிறாரு, தமிழ்நாடு முழுவதும் பயணிக்கிறாரு. விஜய் ஒரு ரொம்ப லேசியா தான் எடுத்துக்கிறாரு. ஆனா ஒரு கூட்டம் வருது. அப்ப அந்த இடம் அவர் சமூக வலைதளத்தை நம்புகிறார். தனக்கு பின்னால அது போதும் அப்படின்னு நினைக்கிறார். அது போதும், உள்ளபடியே அது போதும். அவர் வாக்கு சதவீதத்தை காட்டுவதற்கு, வெற்றி பெறுவதற்கு அது போதாது. தொகுதிகளில் வெற்றியும் பெறணும்ல, அப்ப வெற்றியை பெறுவதற்கு அது மட்டுமே போதாது. இது வாக்கு சதவீதத்தை காட்டுவதற்கு நிச்சயமா போதும் அப்படின்னு தான். விஜயோட தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் ஒரு பிகைன் வுட்ஸுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. இந்த பேட்டியில பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறாரு. ஏன் 6 மணிக்கு மேல பிரச்சாரம் செய்யறது இல்ல, மீடியாவுக்கு ஏன் பிரஸ் மீட் கொடுக்கணும், செய்தியாளர்களை ஏன் அவர் முதல்ல சந்திக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். 2வது தனக்கு கடன் கொடுத்ததாலாம் வாடகை வாயை வைத்து திமுகவினர் இப்படி பிரச்சாரம் செய்துட்டு இருக்காங்க. அவங்க எந்த இடத்துலயாவது அவர் அப்பாவுக்கு கடன் கொடுத்தேன்னு சொல்லியிருக்காரா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். விஜயின் தந்தை திடீரென ஊடகத்திற்கு பேட்டி அளித்து சொந்த பிரச்சனை கூட, விவாகரத்து பிரச்சனைகளும் எப்பயோ முடிஞ்சு போனது, அது சமரசம் ஏற்பட்டு விட்டது அவர்களுக்குள்ள. ஆனா இதையெல்லாம் திமுக தான் குடும்பத்துக்குள் புகுந்து இந்த மாதிரி பிரச்சனையை பண்றாங்க. ஒரு விஜய் மீது ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்றாங்க. அவங்க தாய் தந்தையருக்கு எதிராக இருக்கிறார், மனைவிக்கு எதிராக இருக்கிறார், பெண்களுக்கு எதிராக இருக்கிறார்ன்ற மாதிரி தோற்றுவிக்கிறாங்க அப்படின்னு பேசியிருக்கிறார். தேர்தல் கடைசி நாள் நேற்று ஒரு நாளுக்கு முன்பாக இந்த மாதிரி பேட்டி அப்படின்றது விஜய்க்கு இன்னும் ஒரு சப்போர்ட்டை ஏற்படுத்தணும் அப்படின்னு ஒரு தந்தையாக முன் வந்திருக்கிறாரா? ஆமா சார், நிச்சயமா. திருவள்ளுவர் ஒரு குரல் சொல்றாங்க சார், தந்தை மகற்காற்றும் உதவின்னு சொல்லி அந்த குரல் தொடங்குது. தந்தைக்கு மகனுக்கு எந்த அளவான உதவி ஆற்றணும்னு வள்ளுவர் சொல்றாரு. அது மாதிரி விஜய் தன்னை பொருட்படுத்தினாலும் பொருட்படுத்தாவிட்டாலும் இந்த பெற்றால் தான் பிள்ளையான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பெற்ற பிள்ளை இவர். அந்த பிள்ளைக்காக கொஞ்சம் அவரும் தன்னுடைய பங்கிற்கு சில வேலைகளை செய்யணும்னு நம்புறாரு. விஜய் அதை ஏத்துக்க மாட்டார், செய்ய சொல்ல மாட்டார். நீங்க எனக்கு செய்யணும்னு இல்லைங்கிற. நீங்க இன்னொரு விஷயம் பாருங்க, காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள வரணும்னு பேசியிருந்தார் சந்திரசேகர். கடந்த 3 மாதமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் வருமா வராதுன்னு ஒரு குழப்பம் வந்த போது தமிழகத்துல காங்கிரஸ் வளரணும், அதாவது பக்கத்தடிக்கு பாயசம் ஊத்துன்னு சொல்லுவாங்கல்ல சார், கல்யாண வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், எனக்கு பாயசம் வேணும்னு கேட்க கூச்சமா இருக்கும். இந்த பக்கத்தடிக்கு கொஞ்சம் பாயசம் ஊத்துக்கீங்க அப்படின்னா வர்றவர் நமக்கு ஊத்திட்டு போவார். அது மாதிரி தமிழ்நாட்டுல காங்கிரஸ் வளரணுங்க, விஜயோட கூட்டணி வச்சா காங்கிரஸுக்கு ரொம்ப நல்லதுன்னு ஒரு கோயில்ல பிரார்த்தனை செஞ்சுட்டு வெளியே சொன்னாரு. அது காங்கிரஸ் வளர்க்கறதுக்கா? தன்னுடைய மகன் விஜய் ஒரு மரியாதைக்குரிய வாக்கு எடுக்கணும், அவர் இந்த தேர்தலில் களத்துக்கு வந்திருக்கிறார், அவர் காப்பாற்றப்படணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் அவருக்கு அன்றைக்கே இருந்தது. விஜய் வேண்டுமானால் தன்னுடைய தந்தையை சில விஷயங்களை பொருட்படுத்தாமல் இருக்கலாம். நமக்கு களம் தெரியுமில்ல சார். இன்னைக்கு எஸ்.ஏ. சந்திரசேகர் இல்லைன்னா விஜய் இல்லை. அவர் இன்னைக்கு நேற்று இல்லை, என்னுடைய நினைவு சரியாக இருந்தா ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெயலலிதா கலைஞர்லாம் இருக்கிற பொழுதே
குமுதத்துல ஒரு அட்டைப்படம், அந்த அட்டைப்படத்துல அவருடைய பேட்டி வந்து எஸ் ஏ சந்திரசேகர் பேட்டி. விஜயகாந்த் அரசியலுக்கு வந்த புதிதில் வந்த பேட்டி அது. விஜயகாந்தை செதுக்கியவன் சொல்கிறேன், விஜய் அரசியலுக்கு வருவார், எஸ் ஏ சந்திரசேகர் பளிச்சு பேட்டி. இதான் அந்த பேட்டிக்கு தலைப்பு. நான் சட்டக்கல்லூரி மாணவனா இருந்தேன். குமுதம், ஜூனியர் விடன், குமுத ரிப்போர்ட்லாம் நம்ம விரும்பி படிப்போம். அப்பயே எஸ் ஏ சந்திரசேகர் பேட்டிலாம் படிச்சிருக்கேன். அவன் படிக்கிற பொழுது அவன் அன்று முதலே இந்த விஜய் மக்கள் இயக்கம் தூபம் போட்டது யாரு? இவர் தானே. உன்னால் முடியும் அப்படின்னு ஒரு கொடி, அந்த கொடிக்கு பின்னாடி விஜய் இப்படி கையை இப்படி வைத்திருக்கிற மாதிரி ஒரு கொடி, உன்னால் முடியும். நான் இருக்கிற ஊர் சார் கன்னியாகுமரி, கடைக்கோடி மாவட்டம், அங்க பறக்கைங்கிற கிராமம். அந்த கிராமத்துல உன்னால் முடியுங்கிற கொடி பறந்தது. எஸ் ஏ சந்திரசேகர் வந்து இருந்தார் அந்த கொடியை. எங்க ஊர்ல உள்ள விஜய் ரசிகர் மன்ற நாராயணன் ஒருத்தர் சாதாரண டீம் மாஸ்டர், அவர் வைத்திருந்த அந்த விஜய் ரசிகர் மன்றத்தை விஜய் மக்கள் இயக்கமா மாற்றிய போது அந்த கொடியை வந்து ஏற்றுனது எஸ் ஏ சந்திரசேகர். அவர் கட்டபொம்மன் ஒரு படத்துல கேட்கிற மாதிரிதான், நீ என்ன நாட்டுத்தாயா, கலை விரித்தாயா, எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா, இந்த எல்லா வேலையும் பார்த்தவர் தான் எஸ் ஏ சந்திரசேகர். கடைசியா அவர் ஒரு தடவை விஜயிடம் கருத்தை கேட்காம தேர்தல் ஆணையத்திற்கு கட்சியை பதிவு செய்ய போன நாட்டில் தான் தூக்கி எறியப்பட்டார். அவங்க நினைவுல இருக்கலாம். என்னைக்கு புஷியானந்த் போன்றவர்கள் உள்ள வந்தாங்களோ அதற்கு பின்பு அங்க இருந்த பலர் கட்டம் கட்டப்பட்டார்கள். எஸ் ஏ சந்திரசேகர் மட்டும் இல்ல, இதே கன்னியாகுமரியில் இருக்கார் ஒருத்தர் பி டி செல்வகுமார், விஜயனுடைய முன்னாள் மேனேஜர், உங்களுக்கு தெரியும், ஆரம்பகாலத்தில் பத்திரிகை துறையில் இருந்தவர். விஜயனுடைய மேனேஜர், விஜயனுடைய மேனேஜரா விஜய் செதுக்கினவர் அவரு. அப்படிப்பட்டவர்களை எஸ் ஏ சந்திரசேகருக்கு நெருக்கப்படுறவர்கள் கட்டம் கட்டி அனுப்புறாங்க. அப்படி அனுப்பப்பட்ட பின்பும் எஸ் ஏ சந்திரசேகர் தன்னுடைய மகன் என்பதற்காக அவருக்காக ஒரு சில விஷயங்கள் நடந்துடாதா அப்படிங்கிறதுக்காக பேசுகிறார். பட் நம்ம திமுக இதை சொல்றாங்கன்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்லை. நீங்க ஒரு ஊரறிந்த செய்தி தானே, தன்னுடைய வீட்டுல யார் இருக்கா, மனைவி இருக்காங்களா இல்லையா, அவங்க ஒரு வழக்கு துறக்கிறாங்க, அது விவாகரத்து வழக்காகுது, நீதிமன்றம் விசாரணையை தள்ளி வைக்குது, ஜீவனாம்சம் கேட்கிறாங்க. இன்னொரு பக்கம் திரைத்துறை உச்சத்திலிருந்து வந்திருக்குன்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் 200 கோடி தான் சொத்து கட்டுறாரு. விஜய் படத்துக்கு சம்பளம் 200 கோடிங்கிறோம், 200 கோடி சம்பளத்தை விட்டு வந்திருக்கோம், சொத்து மதிப்பு 210 கோடி கட்டுறாரு. அப்படி பல முரண்கள் இருக்கு விஜய் அவர்களை சுற்றி. நம்ம எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம்னு சொல்லிவிட முடியாது. திமுகவை எதிர்க்கக்கூடிய எத்தனையோ அமைப்புகள் இருக்காங்க. நீங்க திமுக கருவியாக பயன்படுத்தலாம், தப்பு கிடையாது, அரசியல் அதுதானே. நீங்க கரூர் சம்பவத்தையே திமுக எதிராக கருவியாக பயன்படுத்துது தாவேகா. திமுக யார் செஞ்சாங்கன்னு தெரியும்னு சொல்றாங்க. சோ அப்ப திமுக கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தலாம், தப்பு இல்ல. வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறது யாருன்னு ஒரு கேள்வி இருக்கலாம். குடும்பத்துக்குள் நடக்கிற பிரச்சனைக்கு திமுக காரணம், கரூர் சம்பவத்துக்கு ஏன் மாலை 6 மணிக்கு மேல போகலன்னா அதுக்கும் கிரைம் மாதிரி பண்றாங்க, அதுவும் திமுக காரணம். இப்படி எல்லாம் எடுத்துக்கிட்டா அரசியல் சரி, இது ஒரு நிலைப்பாடு. செய்தியாளர்களை சந்திக்கணும்னு என்ன ரூல் இருக்குது அப்படின்னு கேட்டா, ஜனநாயகத்துல பத்திரிகை என்பதே வேணாம், எல்லாரும் வந்து சோசியல் மீடியாவில நாங்க போடுவோம், இல்ல வீடியோவோ போடுவோம், அது வேணா நீங்க எடுத்து போட்டுக்கங்க அப்படின்னா ஊடகம் தன்மை வந்து ரொம்ப மாறிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப இந்த சோசியல் மீடியாவுடைய பிரதிபலிப்பா பத்திரிகை ஊடகங்கள் இருந்தா என்ன மாதிரி தகவல்கள் தவறா போகும் அப்படின்றதுல நிறைய சிக்கல் சமீப காலம் இந்த தேர்தல் நேரத்துல கூட நம்ம அதை பார்த்தோம். அதை உறுதிப்படுத்தாம இல்ல அந்த சம்பந்தப்பட்டவர்கள் பேசாம வெறும் இந்த எக்ஸ் தளத்துல போடுற பதிவு மட்டுமே வச்சுக்கிட்டு செய்தி போடுறதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன? இப்ப கிட்டத்தட்ட விஜய் வந்து கட்சி தொடக்கத்திலிருந்து, தொடக்க அறிவிப்பில் இருந்து இன்று பிரச்சாரம் நிறைவு வரைக்குமே எக்ஸ் தளத்துல தான் பதிவு. இன்றைக்கு கூட ஒண்ணு பதிவு போட்டிருக்காரு, அதாவது திமுக எங்களை மிரட்டி பார்க்க முடியாது, எங்களை பணிய வைக்க முடியாது, எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது அப்படின்லாம் பேசி தமிழக மக்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு துணை நிற்கிறார்கள், வாக்கு போடுவாங்கன்னு பேசுறாரு. இப்ப இந்த அந்த மாதிரியான ஒரு பாணியே போதுமானது, மீடியா தேவையில்லைங்க. உங்களுக்கு ஏன் அதுல வந்து சட்டமா வச்சிருக்கீங்க, விதியா வச்சிருக்கீங்க, விஜய் பேட்டி கொடுக்கணும் ஏதாவது இது இருக்குதா அப்படின்னு விஜயோட தந்தைக்கே இந்த நினைப்புதான் அப்படின்னா விஜய்க்கு அப்படி அதுல எப்படி வரும்? தந்தை என்ன சொல்லி கொடுத்தாரோ அதுல இருந்து மகன் கற்றுட்டு வருவாரு. ஊடகங்களை சந்திப்பது என்பது ஒரு அரசியல் கட்சியினுடைய பொறுப்பு சார். நீங்க டிடிவி தினகரன் அவர்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா பல இக்கட்டான தருணங்கள், செய்தியாளர்கள் சந்திப்பு என்றால் உடனே வந்து பேசுவார். அண்ணாமலை நீங்க 1000 விமர்சனங்கள் வைக்கலாம், ஆனா அண்ணாமலை எந்த ஒரு நெருக்கடியான சூழலையும் பத்திரிகையாளர்களை சந்திக்க தயங்கினதே இல்லை. பட் இவர் என்ன மாதிரியான வகையறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடி வகையறா. மோடி வந்து 13 ஆண்டுகளாக 12 ஆண்டுகளாக பிரதமராக இருக்கிறார், செய்தியாளர்களை சந்திச்சதே இல்லை. அவர் மக்களுக்கு சொல்ல வருகிற கருத்துக்களை மங்கி பார்த்துட்டு ஆல் இண்டியா ரேடியோல பேசிக்குவார். உங்களுக்கு தெரியும், ஆல் இண்டியா ரேடியோ உள்ள போயிருக்கோம், செட்டப் தெரியும், மைக் இருக்கும், எதிரில் கூட ஆள் இருக்க மாட்டாங்க, தன்னால பேசுறது. ஊர்ல தன்னால பேசுறதுன்னா எப்படி புரிஞ்சு கொள்ளப்படுவீங்கன்னு நமக்கு தெரியும். பட் என்னன்னா இங்க ரெக்கார்ட் ஆகும், அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு மைக் இருக்கும், அந்த மைக்கை ஃப்ரெண்ட்ல இருந்து நம்ம பேச போறோம். எதிர் சேர் இருக்க கூட காலியாக தான் இருக்க போகுது, கையில பேப்பர் வச்சுக்கலாம், அது ரொம்ப வசதி. நீங்க டிவியில பேசினா கூட பேப்பர் வச்சா தெரிஞ்சிடும், புரிஞ்சு பார்க்கலாம். இன்னைக்கு கூட டெலிபிராப்டர்லாம் வந்துருச்சு, எழுத்தால தெரியலாம், நியூஸ் வாசிக்கிற மெத்தட்ல இப்படி பார்க்கலாம். இருந்தாலும் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வைங்கும் போது மக்களுக்கு படிச்சுட்டு தெரிஞ்சிடும். ஆனா ஆல் இண்டியா ரேடியோல நீங்க பேப்பர் இப்படி வச்சிருந்தா கூட தெரியாது, அது பாட்டி இப்படி கையில வச்சு இப்படி பார்த்துட்டு படிச்சுட்டு போயிடலாம். வங்கி பார்த்து மனதின் குரல் மோடி பண்ணார்.
இவர் அதே மாதிரிதான் சோசியல் மீடியாவை மட்டுமே டீல் பண்ணிட்டு ட்விட்டர்ல பதிவு போடுறது, அது மாதிரியான விஷயங்கள் மட்டுமே கவனம் செலுத்தி பண்ணிட்டு இருக்காரு. மோடி அவர்கள் பிரதமராக இருக்கிறார். 12 ஆண்டுகளா அவர் செய்தியாளர்களை சந்திக்கல. அதை நம்ம என்ன சொல்றோம்? சரியான ஜனநாயக அணுகுமுறை இல்லைங்கிறோம். அப்ப நீங்க யாரை கொள்கை எதிரின்னு சொல்றீங்களோ அந்த கொள்கை எதிரியினுடைய கொள்கையவே ரோல் மாடலா எடுத்துக்கிறீங்க. இது அபத்தங்கள். விஜய் அவர்கள் மாறணும். தந்தை என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அதை மகன் செய்கிறார். பட் அவர்கிட்ட இருந்தே மாற்றம் வரணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க ஏன் பிகேனுக்கு பேட்டி கொடுக்குறாரு எஸ்ஏசி? அவர் ஒரு ட்விட்டர் போட்டு இருக்க வேண்டியதானே? தேர்தல் நேரம் வருது, ஐயோ பையனுக்கு ஒரு 2% நம்மளால கூடிடணும் அப்படின்னு பதட்டப்படுறாருல. அப்ப அந்த பதட்டம் விஜய்க்கு தானே இயல்பாக வரணும். நீங்க தங்களுக்கு தேவை நிமித்தமாவது செய்தியாளர் சந்திப்பு நடத்தணும். விஜய்க்கு அப்பொழுதுதான் மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, மக்கள் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க, என்ன விஷயங்களை உள்வாங்கிக்கிறாங்க என்பது போன்ற விஷயங்கள்லாம் புரிய வரணும். இப்ப விஜய் இந்த தேர்தல் பிரச்சார காலகட்டங்கள்ல கட்சி தொடங்கலேருந்து பேசிட்டு வர்றத என்னுடைய வசதி வாய்ப்பை உதறிவிட்டு வருகிறேன் உங்களுக்காக அப்படின்றாரு. அதாவது என்னுடைய வழியெல்லாம் நான் சுமந்துக்கிட்டு வரேன் உங்களுக்கு அப்படின்றாரு. இப்ப எஸ்ஏசி சொல்றது என்னன்னா, என்னுடைய பிள்ளையை விஜயை நான் தமிழ்நாட்டுக்கு தத்து கொடுத்திருக்கிறேன் அப்படின்றாரு. ஒட்டுமொத்தமாக விஜய் சொத்து சுகத்தை இழந்து விட்டு வருவதும், விஜயின் தந்தை தமிழ்நாட்டுக்கு தத்து கொடுத்திருப்பதும், இதெல்லாம் தேர்தலில் மக்கள் அரவணைக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு சொல்லாடலா அது? இல்ல சார், அவரிடம் முதல்வர் கனவு இருக்கிறது. அதற்காக மட்டுமே அவர்கள் அதை பிரயோகப்படுத்துகிறார்கள். முதல்வர் கனவு என்பது முதல்வர் இருக்கை சாதாரண இருக்கை இல்லை சார். கிட்டத்தட்ட எத்தனை பேர் முயற்சித்து பண்ணி ஒண்ணுமே முடியாமல் போயிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு தத்து கொடுக்கறது தனி விமானத்துல கூடதான். நீங்க தத்து கொடுப்பது என்பது என்னது? நீங்க தமிழ்நாட்டிற்காக உங்களை பிள்ளையை தத்து கொடுத்து விட்டேன். அவரோட பொது போக்குவரத்துல ஒரு கவர்மெண்ட் பஸ்ல அரசு போக்குவரத்து கழகத்துல வேட்டியை மடிச்சு கட்டிட்டு ஏறிட்டா போயிட்டு இருக்காரு. தனி விமானத்துல வர்றாரு. மக்களை சந்திப்பதற்கு தனி விமானத்தில் வர்றது எப்படி தத்து கொடுப்பதாகும்? வீட்டுல தனிமையில இருக்காரு, அது எப்படி தத்து கொடுப்பதாகும்? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்காரு. அந்த விஜய் தனி விமானத்துல பறந்துட்டு இருக்காரு. இது அவர் தேர்தல் நேரம் ஒரு சிம்பதியை உருவாக்கும். பட் அவர் அதை பேசுறாலும் பேசாட்டாலும் விஜய்க்கு ஓட்டு போடதான் போறாங்க. என்னுடைய யூகம் சரியாக இருந்தால் 18 முதல் 20% அவர் எடுப்பார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. பட் அவர் களத்துக்கு வந்திருந்தா, உண்மையிலேயே அவரை தத்து கொடுத்திருந்தா, மக்களாக வென்றிருந்தால் இன்னும் அதிகமான வீச்சை ஏற்படுத்தி இருக்க முடியும். அந்த வீச்சை அவர் பொதுவெளியிலிருந்து மக்கள் மத்தியில் பேசுவதை விட எஸ்ஏசி தன் மகனிடம் மனமிட்டு பேசணும். அரசியல்னா என்ன? எஸ்ஏசிக்கு புரிதல் ஆழமாக இருக்கும். விஜயை விட பல மடங்கு ஆற்றல் உள்ளவர். விஜயை விட பல மடங்குங்கிறனா. ஏன்னா விஜயகாந்த் படங்களே அதுக்கு சாட்சி. எப்படியான புரட்சிகரமான படங்கள் எடுத்தாருன்னு. ஸோ அது போன்று தன்னுடைய மகனுக்கு அவர் முறையான அட்வைஸை சொல்லி மக்களோடு உண்மையிலேயே அவர் நெருங்க செய்தாலே போதும். யாரையும் தத்து கொடுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. தமிழ்நாடே தத்தெடுக்கக்கூடிய மண்ணு சார். ஜீவானந்தம் தெரியும் உங்களுக்கு, பொது உடைமை தலைவர், கம்யூனிஸ்ட்வாதி. அவருக்கு ஒரு தகவல் மட்டும் முடிச்சிடறேன். காரைக்குடியில சிராவையில ஒரு ஆசிரமம் கட்டியிருந்தாரு காந்தி பேர்ல. காந்தி வந்தார் அங்க. காந்தி வந்துட்டு என்ன ஜீவா, அவர் ஒரு கம்யூனிஸ்ட், சொத்த பூராவே வித்துட்டாரு. சொத்த பூரா வித்து அவர் சிராவையில ஆசிரமம் கட்டுறாரு. காந்தி கேட்கிறாரு, என்னையா உங்களுக்கு நிறைய சொத்து இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல எனக்கு இந்தியாதான் சொத்து இருந்திருக்காரு. ஒன்னு காந்தி டக்குன்னு சொல்றாரு, இல்ல ஜீவா நீங்க தான் இந்தியாவோட சொத்து இருந்திருக்காரு. அப்படி சேவை செய்பவர்கள் மக்கள் தங்களை சொத்தாக எடுத்துக்கொள்வார்கள். யாரையும் தத்து கொடுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. தங்களுடைய பிள்ளையெல்லாம் தத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தமிழ் சமூகம் என்பது கொண்டாட வேண்டிய மனிதர்களை சரியான நேரத்தில் கொண்டாடும். சிலரை உச்சத்துல கொண்டாடும். திடீர்னு ஒன்றா மேல இருந்து போட்டுட்டாங்கன்னா கீழே விழுந்துரும். ஸோ உண்மையிலே மக்களுக்கு பணி செய்தால் மக்கள் அங்கீகரிப்பார்கள். நன்றி.